ஹலோ. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. எப்பவுமே எதையாவது ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்களுக்காகவே ஸ்பெஷலா உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமா, இன்னைக்கு நாம பேச போற டாபிக் நிஜமாவே ஒரு வரலாற்று ஆச்சரியம்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. இன்னைக்கு நாம நிறைய வரலாற்று ஆவணங்கள், நேரில் பார்த்தவர்களோட குறிப்புகள், அப்புறம் நவீன காலத்து ஆராய்ச்சிகள், இப்படி ஒரு பெரிய தகவல் குவியலை எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் இந்த அலசல்ல பிரித்தெடுக்க போறோம். சரியா சொன்னீங்க. அதாவது இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, கிபி 1099 நடந்த முதல் சிலுவை போரோட இறுதி கட்டத்தை ஆராய்வதுதான். கரெக்ட். ஆண்டியோக் நகரத்திலிருந்து ஜெருசலேமை நோக்கிய அந்த படையின் இறுதி பயணம், மத்திய கிழக்கில் நடந்த மாபெரும் அரசியல் மாற்றங்கள், அப்புறம் வரலாற்று புகழ் வாய்ந்த அந்த இறுதி முற்றுகை, இதையெல்லாம் தான் நாம அலச போறோம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், அதை சொல்றதுக்கு முன்னாடி இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஆயிரக்கணக்கான மைல்கள் நடந்து, பசியிலும் தாகத்திலும் வாடி, உங்க நண்பர்களை இழந்து, இறுதியா நீங்க கைப்பற்ற நினைக்கும் அந்த நகரத்தை அடையிறீங்க. ஆனா அங்க குடிக்க ஒரு சொட்டு நீரோ ஆயுதங்கள் செய்ய ஒரு மரத்துண்டோ இல்லனா உங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஆமா, ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இதத்தான் அந்த சிலுவை போர் வீரர்கள் சந்தித்தார்கள். சரி, இத விரிவாக அலசுவோம். ஆன்டியோக் நகரை கைப்பற்றிய பிறகு இந்த வீரர்கள் என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொண்டார்கள்? அங்கிருந்து இந்த ஜெருசலேம் பயணம் எப்படி தொடங்குச்சு? அதாவது ஆன்டியோக் முற்றுகை முடிஞ்சதுமே சிலுவை படையினருக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைச்சிருக்கும்னு நம்ம பொதுவா நினைப்போம். ஆமா, ஒரு பெரிய வெற்றிக்கு அப்புறம் அப்படிதானே இருக்கும். ஆனா உண்மையில நிஜத்துல அது ஒரு மாபெரும் வீழ்ச்சியோட தொடக்கமா தான் இருந்துச்சு. பல மாதங்கள் அந்த நகரத்திலேயே அவங்க முடங்கி போயிட்டாங்க. ஏன், அப்படி என்ன நடந்துச்சு அங்க? அதுக்கு முதல் காரணம் கோடையின் கொடூரமான வெப்பம். இரண்டாவது, அதை விட பயங்கரமான பிளேக் நோய். அந்த நகரத்துல பிளேக் நோய் பரவி ஆயிரக்கணக்கான வீரர்களை கொன்று குவிச்சிச்சு. ஓ, பிளேக் நோயா? ஆமா, இந்த பிளேக் நோயில அவங்க சந்தித்த மிக முக்கியமான இழப்பு பத்தி வரலாற்று ஆவணங்கள் ரொம்ப தெளிவா பேசுது. ஆகஸ்ட் மாசம் 1908 போப்பின் பிரதிநிதியும் அந்த ஒட்டுமொத்த படையின் ஆன்மீக தலைவருமான அடேமார் ஆஃப் லே புய் பிளேக் நோயால் இறந்து போனார். அடேமார் இறந்தது ஒரு பெரிய திருப்பு முனைன்னு படிச்சிருக்கேன். கண்டிப்பா. அடேமார் வெறும் ஒரு மதகுரு கிடையாது. வெவ்வேறான நாடுகளிலிருந்து வந்த வெவ்வேறான ஈகோ கொண்ட அந்த ஐரோப்பிய தலைவர்களை ஒன்னா இணைத்து வைத்திருந்த ஒரு பாலம். அவர் இறந்த உடனே அந்த பாலமும் உடைந்து விட்டது. ஒரு ஆன்மீக தலைவர் இறந்த உடனே அந்த படையை வழிநடத்துற பொறுப்பு முழுசும் அரசியல் மற்றும் இராணுவ தலைவர்கள் கைக்கு வந்திருக்கும். அப்போ அந்த தலைவர்கள் இல்லாத இடத்த இவங்க எப்படி சமாளிச்சாங்க? கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிகார போட்டி வந்திருக்குமே. இல்ல, அந்த அதிகார போட்டி அந்த பயணத்தையே முற்றிலுமாக முடக்கும் அளவுக்கு போயிடுச்சு. அந்த படையில இருந்த தலைவர்கள் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க தயாராக இல்ல. அதாவது எனக்கு தெரிஞ்சு போஹெமண்ட், ரேமண்ட் இவங்களுக்குள்ள நடந்த சண்டை தானே? ஆமா. போஹெமண்ட் என்ற தளபதி ஆன்டியோக் நகரத்தை நான் தான் கைப்பற்றினேன், அதனால இது எனக்கே சொந்தம்னு சொல்லிட்டு அந்த பயணத்தை தொடராமல் அங்கே ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி தங்கிவிட்டார். அவர் ஜெருசலேமுக்கு வரல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, காட்ஃப்ரே ஆஃப் பவுலனோட சகோதரரான பால்ட்வின் ஏற்கனவே எடசா என்ற நகரை கைப்பற்றி அங்கே தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டார். அப்ப மிச்சம் இருந்தது யாரு? இப்போ மிச்சம் இருந்தது ரேமண்ட் ஆஃப் டுலூஸ் மற்றும் காட்ஃப்ரே ஆஃப் பவுலன் ஆகிய 2 பெரும் தலைவர்கள் தான். அடுத்த கட்டமாக ஜெருசலேமுக்கு யார் படையை வழிநடத்தி செல்வது, ஒட்டுமொத்த படைக்கும் யார் தலைமை தாங்குவது என்பதில் இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு மிக கடுமையான அரசியல் சதுரங்கம் நடந்துச்சு. ரேமண்ட் ரொம்ப வசதியானவர் இல்லையா? ஆமா, ரேமண்டிடம் செல்வமும் இருந்தது, பெரிய படையும் இருந்தது. அதனால் அவர் தன்னை தான் தலைவராக முன்னிறுத்தினார். ஆனா காட்ஃப்ரே அதை ஏற்க மறுத்துவிட்டார். தலைவர்கள் எப்படி தங்களுக்குள்ள அதிகார போட்டி போட்டுட்டு ஆன்டியோக் நகரத்திலேயே பல மாதங்கள் முடங்கி கிடந்தப்போ சாதாரண படைவீரர்களோட மனநிலை எப்படி இருந்தது? ஏன்னா அவங்க வீட்டை விட்டு இவ்ளோ தூரம் வந்தது இந்த மாதிரி அரசியல் பண்ணவோ புது ராஜ்யங்களை உருவாக்கவோ இல்லையே. கரெக்டான பாயிண்ட். அங்கதான் ஒரு பெரிய கிளர்ச்சிக்கான விதை தூவப்பட்டது. சாதாரண படை வீரர்கள் ஐரோப்பாவிலிருந்து கிளம்புனது நிலத்துக்காகவோ பணத்துக்காகவோ கிடையாது. அவங்க ஜெருசலேமை மீட்க வேண்டும் என்ற ஆழமான மத நம்பிக்கையோடு வந்தவங்க. அவங்களுக்கு இந்த தாமதம் ரொம்ப விரக்தியை கொடுத்திருக்கும். கண்டிப்பா. இந்த தலைவர்களோட சுயநல அரசியலையும் தாமதத்தையும் பார்த்து சாதாரண வீரர்களும் டாஃபர்ஸ் என்று அழைக்கப்பட்ட மிக ஏழ்மையான படையினரும் கடும் அதிருப்தி அடைந்தாங்க. டாஃபர்ஸ்னா அந்த படையிலே ரொம்ப அடிமட்டத்துல இருந்தவங்க. ஆமா,
1098ஆம் ஆண்டின் இறுதியில அவங்க ஒட்டுமொத்தமா ஒருங்கிணைந்து ஒரு பகிரங்கமான மிரட்டல் விடுத்தாங்க. என்னென்ன? நீங்க வரலைனா பரவாயில்ல, நாங்க தலைவர்கள் இல்லாமலேயே ஜெருசலமுக்கு அணிவகுத்து செல்வோம், ஆன்டியோக் நகரத்தின் சுவர்களை இடித்து தள்ளுவோம் என்று வெளிப்படையாகவே அறிவித்தார்கள். இந்த அடிமட்ட கிளர்ச்சி தான் தலைவர்களுக்கு, குறிப்பா ரேமண்டுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தது. இது நிஜமாவே ஒரு ஆச்சரியமான தகவல். மேல்தட்டு தலைவர்கள் முடிவெடுக்க தயங்கினப்போ சாதாரண மக்கள் அந்த பயணத்தை முன்னெடுத்து செல்ல வற்புறுத்தியிருக்காங்க. இதன் விளைவாதான் ரேமண்ட் தெற்கு நோக்கி நடக்கத் தொடங்கினாரா? எப்படி சொல்றது? ரேமண்டுக்கு வேறு வழியே இல்ல. 1099 ஜனவரியில தன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேடும் ஒரு யாத்திரிகரை போல எந்த ஆடம்பரமும் இல்லாம வெறுங்காலுடன் அவர் தெற்கு நோக்கி நடக்கத் தொடங்கினார். அவரை பின்பற்றி படையும் நகர்ந்தது. ஓ, வெறுங்காலுடனா? ஒரு பெரிய தளபதி அப்படி போனது ஆச்சரியம்தான். ஆனா இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு நுட்பமான அரசியல் இருக்கு. ரேமண்ட் தன்னோட படையை நகர்த்திய போது ராபர்ட் ஆஃப் நார்மண்டி மற்றும் டாங்க்ரேட் ஆகியோர் ரேமண்டின் கீழ் பணியாற்ற சம்மதித்தார்கள். இது மத நம்பிக்கையால நடந்ததா? இல்லவே இல்ல. இது மத நம்பிக்கையாலோ அல்லது விசுவாசத்தாலோ நடந்த ஒன்றல்ல. ரேமண்ட் தனது பெரும் செல்வத்திலிருந்து அவர்களுக்கு பணம் கொடுக்க முன்வந்தார். அதற்காகத்தான் அவங்க சம்மதிச்சாங்க. அப்ப காட்ஃப்ரே என்ன செஞ்சார்? காட்ஃப்ரே மற்றும் ராபர்ட் ஆஃப் பிளாண்டர்ஸ் ஆகியோர் ரேமண்டின் பணத்தையோ தலைமையோ ஏற்க மறுத்து பிப்ரவரி மாதத்தில் தனியாக புறப்பட்டார்கள். ஒரு பொதுவான இலக்க நோக்கி போற படைக்குள்ள எவ்வளோ ஆழமான பிளவு இருந்தது, பணம் எப்படி விசுவாசத்தை தீர்மானித்தது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இப்படி உடைந்து போன ஒரு படையாதான் உங்க மத்தியதரை கடல் கடற்கரை வழியா தெற்கு நோக்கி பயணிச்சிருக்காங்க. இந்த மார்க்கத்துல நடந்த சில விஷயங்கள் ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடியவ. அவங்க பயணம் செஞ்ச வழியில உணவு பற்றாக்குறையால அவங்க என்ன நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறது வரலாற்றுல பதிவாயிருக்கா? வரலாற்று ஆவணங்கள் இந்த இடத்துல ஒரு மிக இருண்ட கொடூரமான உண்மையை நமக்கு பதிவு செஞ்சிருக்கு. குறிப்பா மாரா என்ற நகரை கைப்பற்றிய பிறகு அந்த படையினர் சந்தித்த பஞ்சம் மிக கொடூரமானது. அங்க என்ன நடந்துச்சு? முற்றுகை முடிஞ்ச பிறகும் அவங்களுக்கு தேவையான உணவு கிடைக்கல. குளிர்கால வேற ஆரம்பிச்சிடுச்சு. பசியின் உச்சத்துக்கு போன சிலுவை படையினர் மாரா நகரத்துல இறந்து கிடந்த எதிரிகளின் உடல்களை சமைத்து உண்டதாக ஒரு பதிவு இருக்கு. உண்மையாவா? இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே. ஆமா, இதை நேரில் கண்ட சாட்சியான ரேமண்ட் ஆஃப் அகீலர்ஸ் தனது குறிப்புகளில் எழுதியிருக்கார். இதை நாம ஒரு படையின் ஒழுக்க வீழ்ச்சின்னு சொல்றதை விட, பல மாதங்களாக பசியிலும் போர் அழுத்தத்திலும் மனநலச் சோர்விலும் இருந்த மனிதர்கள் தப்பிப்பிழைக்க எந்த எல்லைக்கு செல்வார்கள் என்பதை காட்டும் ஒரு உளவியல் சான்றாகவே பார்க்க வேண்டும். நீங்க சொல்றது சரிதான். இது உண்மையிலேயே கேட்பதற்கே மிக கொடூரமான ஒரு வரலாற்று பதிவு. பசியின் பிடியில மனிதர்கள் எப்படி மிருகங்களாக மாறுகிறார்கள் என்பதை இது காட்டுது. இந்த நிலையில தான் அவங்க ஜெருசலேமை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, தெற்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஐரோப்பாவிலிருந்து புறப்படும் போது அவங்க செல்ஜுக் துருக்கியர்களை எதிர்த்து போரிடணும் தான் வந்தாங்க. ஆனா அவங்க ஜெருசலேமை நெருங்கும் போது அங்கிருந்த அரசியல் சூழ்நிலையே வேற மாதிரி இருந்திருக்கு. யார் அந்த நகரத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க? பாத்தீங்கன்னா, மத்திய கிழக்கின் அரசியல் நிலவரம் அந்த நேரத்துல முற்றிலுமா மாறியிருந்தது. 1098ஆம் ஆண்டின் பிற்பகுதியில எகிப்தை ஆண்ட பாத்திமிடு கலிபாக்கள் செல்ஜுக் துருக்கியர்களிடமிருந்து ஜெருசலேமை வெற்றிகரமா கைப்பற்றியிருந்தாங்க. ஓ, அப்ப எதிரியே மாறிட்டாங்க. கரெக்ட். இதுக்கு முக்கியமான காரணம் இஸ்லாமியர்களுக்கிடையே இருந்த ஷியா மற்றும் சுன்னி பிரிவினருக்கு இடையிலான அரசியல் மோதல் தான். பாத்திமிடுகள் ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள், செல்ஜுக்குகள் சுன்னி பிரிவை சேர்ந்தவர்கள். அப்ப சுலுவை படையினர் வடக்கே சண்டை போட்டுட்டு இருந்தத பாத்திமிடுகள் சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்களா? சரியா கணிச்சிங்க. சிலுவை படையினர் செல்ஜுக்குகளை வடக்கே எதிர்த்து போரிட்டு கொண்டிருந்த அதே நேரத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பாத்திமிடுகள் தெற்கே ஜெருசலேமை சுலபமாக கைப்பற்றி கொண்டார்கள். ஆக சிலுவை படையினர் தாங்கள் எதிர்பார்த்து வந்த எதிரியை அல்ல, மாறாக புதிதாக வலுவடைந்த ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவானது. அப்போ பாத்திமிடுகளுக்கும் சிலுவை படையினருக்கும் நேரடியான எந்த பகையும் அந்த நேரத்துல இருந்திருக்காது. அப்படி இருக்கும்போது பாத்திமிடுகள் இவங்களோட ஒரு சமாதான ஒப்பந்தம் பேச முயற்சி பண்ணிருப்பாங்களே? மிகச்சரியான கேள்வி. பாத்திமிடுகள் ஒரு மிகச்சிறந்த தூதரக ஒப்பந்தத்தை சிலுவை படையினருக்கு முன்வைத்தார்கள். அதாவது, நீங்கள் ஏற்கனவே கைப்பற்றிய வடக்கு பகுதிகளை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் எல்லைக்குள் மேற்கொண்டு படைகளுடன் முன்னேற வேண்டாம் சொன்னாங்க. அதுக்கு பதிலா என்ன தர சம்மதிச்சாங்க? கிறிஸ்தவ யாத்ரிகர்கள் எந்த தடையுமின்றி ஆயுதங்கள் இல்லாமல் ஜெருசலேமுக்கு வந்து செல்ல நாங்கள் முழு அனுமதி அளிக்கிறோம் என்று கூறினார்கள். வரலாற்று ரீதியா பார்த்தா சிலுவை போருக்கான ஆதி காரணமே இதுதான். யாத்ரீகர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதுதான்.
ஆனா இவ்வளவு தூரம் பல சவால்களை தாண்டி வந்த அந்த வீரர்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கல. இது ஏன்? அவங்களுக்கு பாதுகாப்பான யாத்திரைக்கான உறுதிமொழி கிடைச்சும் அவங்க ஏன் போரை தேர்ந்தெடுத்தாங்க? இது இப்போ நாம சங்க் காஸ்ட் ஃபால்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் மத தீவிரமும் சேர்ந்த ஒருங்கிணைந்த விளைவு. தாங்கள் இழந்த உயிர்கள், பட்டினியால் மனித மாமிசம் உண்ட கொடூரம், சந்தித்த நோய்கள் என இவை அனைத்திற்கும் பிறகு வெறும் அனுமதி மட்டும் அவர்களுக்கு போதவில்லை. அவங்களுக்கு ஜெருசலேம் முழுசா ஆளணும்னு ஆசை வந்துடுச்சு. ஆமா, அவர்களுக்கு ஜெருசலேமின் மீது முழுமையான ஆதிக்கமும் ஆட்சியும் தேவைப்பட்டது. தாங்கள் இவ்வளவு தூரம் வந்ததற்கான ஒரே அர்த்தம் அந்த புனித நகரத்தை முஸ்லிம்களிடமிருந்து முழுமையாக பறித்து தங்கள் கட்டுப்பாட்டில் வைப்பது மட்டும்தான் என்று அவர்கள் நம்பினார்கள். அதனால் அந்த சமாதான ஒப்பந்தத்தை அவர்கள் முற்றிலுமாக நிராகரித்துவிட்டு முன்னேறினார்கள். பாத்திமேடுகள் சமாதான வேலைக்காவாதுன்னு தெரிஞ்சதும் தற்காப்புக்காக என்ன மாதிரியான உத்திகளை பயன்படுத்தினாங்க? குறிப்பா ஜெருசலேமின் ஆளுநரான இஃப்திகார் அல் தாவுலா அந்த நகரத்தை எப்படி பாதுகாக்க தயாரானார்? இஃப்திகார் அல் தாவுலா எடுத்த முடிவுகள் ஒரு மிகச்சிறந்த தளபதியின் தளவாட மற்றும் உளவியல் போருக்கான உதாரணங்கள். ஆண்டியோக் நகரத்தில் நடந்தது போல உள்ளே இருக்கும் கிறிஸ்தவர்களே எதிரிகளுக்கு கோட்டையின் கதவுகளை திறந்து விட்டு விடுவார்களோ என்ற நியாயமான அச்சம் அவருக்கு இருந்தது. அதனால அவங்கள வெளியேற்றிட்டாரா? ஆமா, முற்றுகை தொடங்குவதற்கு முன்பாகவே ஜெருசலேமில் இருந்த கிறிஸ்தவர்கள் அனைவரையும் நகரத்தை விட்டு வெளியேற்றினார். யூதர்களை மட்டும் உள்ளே அனுமதித்தார். அடுத்து அவர் செய்த விஷயம்தான் மிக முக்கியமானது. என்ன செஞ்சாரு? முற்றுகையிட வரும் எதிரி படைக்கு தண்ணீர் கிடைக்கக்கூடாது என்பதற்காக ஜெருசலேம் நகரத்தை சுற்றியுள்ள அனைத்து கிணறுகளிலும் விஷம் கலந்தார். சில கிணறுகளை மண்ணை போட்டு மூடினார். தண்ணியே இல்லாம பண்றது ஒரு பயங்கரமான உத்தி. அது மட்டுமில்ல, அவர்கள் முற்றுகை ஆயுதங்கள் மற்றும் கோபுரங்கள் செய்ய மரம் கிடைக்கக்கூடாது என்பதற்காக நகரத்தை சுற்றியுள்ள பல மைல்களுக்கு இருந்த அனைத்து மரங்களையும் வெட்டி வீழ்த்தினார். இத ஒரு ஸ்கார்ச்டு எர்த் உத்தின்னு சொல்லலாம். இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கணும். பல 100 மைல்கள் நடந்து பல போர்களை சந்திச்சு ஒரு படை தன்னோட இறுதி இலக்க வந்தடையுது. ஆனா அங்க அவங்கள வரவேற்கிறது பிரம்மாண்டமான மதில் சுவர்கள் மட்டுமல்ல, குடிக்க தண்ணீர் இல்லாத, நிழலுக்கு ஒரு மரம் இல்லாத ஒரு கொடூரமான பாலைவன சூழல். அந்த சமயத்துல சிலுவை படையினரின் எண்ணிக்கை என்னவா இருந்தது? அவங்களோட வலிமை என்ன? நீங்க எண்களை பாத்தீங்கன்னா நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. ஜூன் 7ஆம் தேதி 1099 அவங்க ஜெருசலேம் வந்தப்போ ஐரோப்பாவிலிருந்து புறப்பட்ட அந்த 1,00,000 பேர் கொண்ட பிரம்மாண்டமான படையில இப்ப வெறும் 12,000 முதல் 15,000 காலாட்படை வீரர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தார்கள். 1,00,000 வெறும் 15,000 தானா? ஆமா, அதிலும் குதிரை வீரர்கள் வெறும் 1500 பேர் தான். படையினரின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்து விட்டது. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட முற்றுகைக்கான பெரிய ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது. இஃப்திகார் அல் தாவ்லா மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தியதால அவங்களால புதிய ஆயுதங்களையும் செய்ய முடியல. இந்த மாதிரியான ஒரு விரக்தியான சூழ்நிலையில தான் அவங்க தன்னோட முதல் தாக்குதலை தொடங்குறாங்க. எந்த ஒரு சரியான தளவாடமும் இல்லாம ஜெருசலேம் மாதிரி ஒரு பலமான கோட்டையை அவங்க எப்படி தாக்குனாங்க? அது ஒரு மிக மோசமான தோல்வியை சந்தித்த தாக்குதல்னு தான் சொல்லணும். ஜூன் 13ஆம் தேதி எந்த ஒரு முற்றுகை கோபுரமும் இல்லாமல் வெறும் ஒரு சில ஏணிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர்கள் மதில் சுவர்கள் மீது ஏறி தாக்க முயன்றார்கள். வெறும் ஏணியை வச்சுக்கிட்டா? ஆமா, ரெயின்ஃபோல்ட் என்ற ஒரு வீரர் ஒரு ஏணியில் ஏறி தாக்க முயன்றார். ஆனால் சுவருக்கு மேலிருந்து பாதுகாவலர்கள் மிக எளிதாக அந்த தாக்குதலை முறியடித்தார்கள். இந்த தோல்வி சிலுவை படையினருக்கு ஒரு பெரும் உளவியல் அடியை கொடுத்தது. கண்டிப்பா கொடுத்திருக்கும். தண்ணீர் வேற இல்ல. ஒரு புறம் சுட்டரிக்கும் வெயிலில் தண்ணீர் இல்லாமல் வீரர்கள் இறந்து கொண்டிருந்தார்கள். மறுபுறம் எகிப்திலிருந்து பாத்திமிடுகளின் மாபெரும் உதவிப்படை எந்த நேரத்திலும் வந்து தங்களை முற்றிலுமாக அழித்துவிடும் என்ற பயம் அவர்களை ஆட்கொண்டது. இது கிட்டத்தட்ட ஒரு முட்டுக்கட்டை நிலை. பின்வாங்கவும் வழியில்ல, உள்ளே நுழையவும் வழியில்ல. இந்த நேரத்துல தான் அந்த படைக்கு ஒரு மிக முக்கியமான உதவி கிடைக்குது. ஜூன் 17ஆம் தேதி ஜெருசலேமிலிருந்து சில மைல்கள் தள்ளி இருக்கிற ஜாஃபா துறைமுகத்திற்கு ஒரு 6 கப்பல்கள் வருது. இங்கிலாந்து மற்றும் ஜெனோவாவை சேர்ந்த மாலுமிகள் வராங்க. ஆனா கப்பல்கள் துறைமுகத்துல இருந்தா எப்படி பல மைல் தள்ளி இருக்கிற நிலப்பரப்புல நடக்கிற முற்றுகைக்கு உதவும்? இங்குதான் வரலாற்றுல ஒரு வியப்பூட்டும் பொறியியல் மற்றும் தளவாட தந்திரம் அரங்கேறுது. குக்லிமோ எம்பிரியாக்கோ என்ற ஜெனோவா தளபதியின் தலைமையில அந்த மாலுமிகள் ஒரு அசாதாரணமான முடிவை எடுக்கிறாங்க. அந்த முடிவை கேட்கவே ஆச்சரியமா இருக்கும். ஆமா, தங்களது கப்பல்களை முழுமையாக பிரித்தெடுக்கிறார்கள்.
அந்த பிரம்மாண்டமான கப்பல்களின் மரக்கட்டைகள், கயிறுகள், இரும்புகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு பல மைல்கள் கரடுமுரடான பாதையில் ஜெருசலேமுக்கு சுமந்து வருகிறார்கள். ஒரு கப்பலே உடைத்து நிலத்துல சுமந்து வந்திருக்காங்க. கரெக்ட். அந்த மரங்களை கொண்டு அவர்கள் 2 பிரம்மாண்டமான முற்றுகை கோபுரங்களையும் கதவுகளை உடைக்கும் ஆயுதங்களையும் கட்டமைக்கிறார்கள். ஒரு கடற்படையை முற்றிலுமாக உடைத்து அதை தரவழி போர் ஆயுதமாக மாற்றிய அந்த நிகழ்வு மனிதர்களோட விடாமுயற்சிக்கு ஒரு சிறந்த உதாரணம். நிஜமாவே இது ஒரு மாபெரும் தளவாட வெற்றி. ஆனா வெறும் ஆயுதங்கள் மட்டும் போதாதே. பல மாதங்களா சோர்வடைந்து தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு கொண்டிருந்த அந்த வீரர்களுக்கு ஒரு உளவியல் ரீதியான உந்துதல் தேவைப்பட்டிருக்குமே. அந்த சமயத்துல தான் அந்த விசித்திரமான ஆன்மீக நிகழ்வு நடக்குது இல்லையா? ஆமா, ஆயுதங்கள் கிடைத்துவிட்டன. ஆனால் படையினரிடையே ஒற்றுமை இல்லை. ரேமண்ட் மற்றும் காட்ஃப்ரே இடையே பனிப்போர் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. இந்த நேரத்துல பீட்டர் டெசிடேரியஸ் என்ற ஒரு பாதிரியார் தனக்கு ஒரு தரிசனம் கிடைத்ததாக கூறுகிறார். என்ன மாதிரியான தரிசனம் அது? பிளேக் நோயில் இறந்த பிஷப் அடேமார் தனது கனவில் வந்து படையினர் அனைவரும் தங்களுக்குள் இருக்கும் பகையை மறந்து 3 நாட்கள் நோன்பிருந்து ஜெருசலேம் சுவர்களைச் சுற்றி வெறுங்காலுடன் ஊர்வலம் வர வேண்டும் என்றும், அப்படி செய்தால் நகரம் வீழும் என்றும் அவர் கூறியதாக பரப்பப்பட்டது. இது பாத்தீங்கன்னா பைபிள்ல வர ஜெரிகோ நகரத்தின் சுவர்கள் கதை மாதிரி இருக்கு. அங்கே சுற்றி கத்தியதும் சுவர்கள் இடிந்து விழுந்ததாக ஒரு நம்பிக்கை உண்டு. இதையே இவங்களும் பின்பற்றினாங்க. ஆமா, அதே நம்பிக்கையை தான் இவங்களும் கையில் எடுத்தாங்க. ஜூலை 8ஆம் தேதி பீட்டர் தி ஹெர்மிட் தலைமையில பசியோடு இருந்த அந்த படையினர் எந்த ஆயுதமும் இன்றி வெறுங்காலுடன் ஜெருசலேம் சுவர்களை சுற்றி ஊர்வலமாக வந்தாங்க. இத பார்த்து சுவர்களுக்கு மேல இருந்த முஸ்லிம் பாதுகாவலர்கள் கேலி செய்திருப்பாங்க. ஆனா இந்த நிகழ்வு சிலுவை படையினருக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? நீங்க சொல்ற மாதிரி கோட்டைக்குள்ள இருந்தவங்க இது ஒரு வேடிக்கையான நிகழ்வா பார்த்திருக்கலாம். ஆனா சிலுவை படையினருக்கு இது ஒரு மாபெரும் உளவியல் மாற்றத்தை கொடுத்தது. தங்களுக்குள் இருந்த வேறுபாடுகளை அவர்கள் மறந்தார்கள். ரேமண்டும் காட்ஃப்ரேயும் வெளிப்படையாக சமரசம் செய்து கொண்டார்கள். தங்களுக்குள்ள இருந்த கடன்களை கூட மன்னிச்சிட்டாங்கன்னு படிச்சேன். ஆமா, இந்த மத நம்பிக்கையும் எகிப்திலிருந்து பெரும்படை தங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்ற அபாய செய்தியும் ஒன்றிணைந்து அவர்களை ஒரு இறுதிப் போருக்கு தயார்படுத்தியது. அந்த இறுதிப் போர் ஜூலை 13ஆம் தேதி தொடங்குது. ஜெனோவா மரங்களால் செய்யப்பட்ட அந்த பிரம்மாண்டமான கோபுரங்களை அவங்க மதில் சுவர்களை நோக்கி நகர்த்துறாங்க. ரேமண்ட் தெற்கு பகுதியிலும் காட்ஃப்ரே வடக்கு பகுதியிலும் தாக்குதலை தொடங்குறாங்க. இந்த தாக்குதல்ல காட்ஃப்ரே ஒரு மிகச்சிறந்த இராணுவ தந்திரத்தை பயன்படுத்தினார். அதை விளக்க முடியுமா? கண்டிப்பா. காட்ஃப்ரே வடக்கு பகுதியில் தனது முற்றுகை கோபுரத்தை நகர்த்தி கொண்டிருந்தார். ஆனால் அங்குள்ள சுவர்கள் மிகவும் பலமாக இருந்தன. பாதுகாவலர்களும் அதிக அளவில் இருந்தார்கள். ஜூலை 14 இரவு போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போது காட்ஃப்ரே ஒரு புத்திசாலித்தனமான முடிவெடுத்தார். அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லலாம். ஆமா, ஏவோ இரவோட தனது பிரம்மாண்டமான கோபுரத்தை பகுதி பகுதியாக பிரித்து சுவரின் மற்றொரு பலவீனமான பாதுகாவலர்கள் குறைவாக இருந்த கிழக்கு நோக்கி சற்று தள்ளி இருந்த பகுதிக்கு மாற்றி அமைத்தார். காலையில் விடிந்ததும் பாதுகாப்பற்ற அந்த பகுதியில் எதிரிகளின் கோபுரம் நிற்பதை பார்த்த பாதுகாவலர்கள் பெரும் அதிர்ச்சியடைந்தார்கள். இதுதான் போரின் திருப்புமுனை. ஜூலை 15 வெள்ளிக்கிழமை காட்ஃப்ரேயின் படையை சேர்ந்த லுடோல்ஃப் ஆஃப் தூர்னாய் என்ற வீரர் முதலில் மதில் சுவரில் ஏறி உள்ளே குதிக்கிறார். அவரைத் தொடர்ந்து காட்ஃப்ரேயும் மற்றவர்களும் உள்ளே நுழைகிறார்கள். அதைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த படையும் உள்ள போயிருச்சு. வடக்கு பகுதி வீழ்ந்ததைக் கண்ட தெற்கு பகுதி பாதுகாவலர்கள் கோட்டையை விட்டு பின்வாங்க. ராமண்டன் படையும் உள்ளே நுழையது. 3 ஆண்டுகால போராட்டம் முடிவுக்கு வந்து ஜெருசலேம் வீழ்ந்தது. ஆனா இந்த வெற்றிக்கு பிறகு அந்த நகரத்துல நடந்த கொடூரங்களை எந்த ஒரு சார்புமின்றி வரலாற்று ஆவணங்கள் அடிப்படையில் நாம பதிவு செஞ்சே ஆகணும். உள்ளே நுழைந்த சிலுவை படையினர் என்ன செய்தார்கள்? எந்த ஒரு தார்மீக சாயமும் பூசாம வரலாற்று ஆவணங்கள் கூறுவதை நாம் அப்படியே பார்த்தால், நகரத்திற்குள் நுழைந்த சிலுவை படையினர் நடத்திய தாக்குதல்கள் மிக கொடூரமானவை. அவர்கள் முஸ்லிம்கள் மற்றும் யூதர்கள் மீது அளவற்ற வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். இது அன்றைய காலகட்டத்தின் போர் விதிகளின்படியும் நடந்ததுதான சில ஆய்வாளர்கள் சொல்றாங்களே. அது ஓரளவுக்கு உண்மை. அதாவது ஒரு நகரம் சரணடைய மறுத்து முற்றுகையின் மூலம் வீழ்த்தப்பட்டால் அந்த நகரம் முழுமையாக சூறையாடப்படும் என்பது அன்றைய விதி. அல் அக்ஸா மசூதியில் தஞ்சம் புகுந்திருந்த ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள்.
அதேபோல யூதர்கள் தங்களது பிரதான ஜெபாலயத்தில் தஞ்சம் புகுந்தபோது அந்த ஆலயத்தோடு சேர்த்து அவர்கள் உயிரோடு எரிக்கப்பட்டதாக யூத மற்றும் இஸ்லாமிய ஆவணங்கள் தெளிவாக கூறுகின்றன. இது பத்தி சிலுவை போற நேரில் பார்த்த சாட்சியான ரேமண்ட் ஆஃப் அக்யூலர்ஸ் தனது குறிப்புல என்ன சொல்றார்னா, சாலமன் தேவாலய பகுதியில் குதிரைகளின் முழங்கால் அளவிற்கும் கடிவாளத்தின் அளவிற்கும் இரத்தம் ஓடியதுன்னு ரொம்ப பெருமையா எழுதியிருக்கார். இஸ்லாமிய வரலாற்றாசிரியரான இப்னு அல் அதீர் அந்த படுகொலையில சுமார் 70,000 பேர் கொல்லப்பட்டதாக குறிப்பிடுகிறார். ஆனா நவீன வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த எண்ணிக்கை கொஞ்சம் மிகப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆமா, ஒருவேளை 40,000 பேர் வரை இறந்திருக்கலாம் என்று கணித்தாலும் அங்கே நடந்த பேரழிவின் வீரியத்தை நாம் மறுக்கவே முடியாது. இஃப்திகார் அல் தௌலா மட்டும் பெரும் பிணைத்தொகையை கொடுத்துவிட்டு தப்பிச் சென்றார். சரி, இந்த மாபெரும் படுகொலை மற்றும் வெற்றிக்கு பிறகு இந்த முழு புதிய நிலப்பரப்பையும் ஆட்சி செய்ய ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் வருது. மறுபடியும் ரேமண்ட் மற்றும் காட்ஃப்ரே இடையே அந்த அதிகார போட்டி ஆடம்பமாகுதா? ஆமா, வெற்றிக்கு பிறகு அந்த ராஜதந்திர அரசியல் நாடகம் மீண்டும் அரங்கேறியது. ஒரு சபையை கூட்டி ஜெருசலேமை ஆள்வதற்கு அரசர் பதவியை முதலில் ரேமண்டிடம்தான் வழங்க முன்வந்தார்கள். ஆனால் ரேமண்ட் ஒரு தந்திரமான பதிலை சொன்னார். அவர் என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து உயிர் நீத்த இந்த புனித நகரத்தில் நான் என்னை அரசன் என்று அழைத்துக் கொள்ளவும் தங்க கிரீடம் அணியவும் விரும்பவில்லை என்று கூறி மறுத்துவிட்டார். அவர் ஏன் அப்படி சொன்னார்? தனக்கு அதிகாரம் வேண்டாம் என்ற நல்லெண்ணத்திலா? இல்லவே இல்லை. இது ஒரு முழுமையான அரசியல் கணக்கு. தான் மறுத்தாலும் சபையில் உள்ள அனைவரும் தன்னை தொடர்ந்து வற்புறுத்தி மக்கள் ஆதரவோடு அந்த பதவியில் தன்னை அமர்த்துவார்கள் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனா அது அப்படி நடக்கலையே. கரெக்ட். அவர் மறுத்தவுடன் சபை அடுத்ததாக அந்த பதவியை காட்ஃப்ரேயிடம் வழங்கியது. காட்ஃப்ரே ரேமண்டை விட மிகச்சிறந்த ராஜதந்திரியாக செயல்பட்டார். அவரும் ரேமண்ட் சொன்ன அதே காரணத்தை சொன்னார். அதாவது இயேசு முள்கிரீடம் அணிந்த இடத்தில் நான் தங்க கிரீடம் அணிய மாட்டேன்னு அவரும் சொன்னார். கனா ஆட்சி அவர் நிராகரிக்கல. ஆமா, அரசர் என்ற பட்டத்திற்கு பதிலாக அட்வொகேட் ஆஃப் தி ஹோலி செப்புல்கர், அதாவது புனித கல்லறையின் பாதுகாவலர் என்ற புதிய பட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சியை கைப்பற்றினார். ரேமண்டின் கணக்கு முற்றிலுமாக தப்பானது. முழு அதிகாரமும் காட்ஃப்ரேயின் கைக்கு சென்றது. இதை கேட்கும் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் அங்கு நடந்த அரசியல் எவ்வளவு தந்திரமானதுன்னு. நாம இந்த ஆழமான அலசலின் இறுதிக்கு வந்துவிட்டோம். ஒரு முறை ஒட்டுமொத்த படத்தையும் நினைத்து பாருங்கள். ஐரோப்பாவிலிருந்து புறப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படை வழியில் பல இயற்கை சீற்றங்கள், பிளேக் நோய், பஞ்சத்தால் மனித மாமிசம் உண்ணும் அளவுக்கான வறுமை, அரசியல் சூழ்ச்சிகள் என அனைத்தையும் கடந்து வருது. அது மட்டுமில்ல, எவ்வித முற்றுகை ஆயுதங்களும் இல்லாத நிலையில் கப்பல்களை உடைத்து அதை நிலத்தில் ஆயுதமாக மாற்றிய அவர்களது விடாமுயற்சியும் ஆச்சரியம் அளிக்கிறது. கரெக்ட். எந்த ஒரு தளவாடமும் இல்லாத அந்த படை வெறும் மத நம்பிக்கையையும் உளவியல் போரையும் மூலதனமாக கொண்டு அந்த மாபெரும் நகரத்தை கைப்பற்றியது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. இந்த நிகழ்வில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஒன்று இருக்கிறது. மனித மனதின் இரு முரண்பட்ட எல்லைகளை இந்த முதல் சிலுவை போரின் இறுதிக்கட்டம் நமக்கு உணர்த்துகிறது. என்ன மாதிரியான முரண்பாடு அது? ஒரு ஆழமான நம்பிக்கையும் வெறியும் கப்பலையே உடைத்து ஆயுதமாக்கும் அளவிற்கான ஒரு அசாத்தியமான அறிவு கூர்மைக்கும் விடாமுயற்சிக்கும் மனிதர்களை இட்டுச் செல்கிறது. அதே சமயம் அதே நம்பிக்கை தங்களுக்கு சற்றும் தொடர்பில்லாத அப்பாவி மக்கள் மீது எவ்வளவு பெரிய கொடூரத்திற்கும் ஈவிரக்கமற்ற படுகொலைகளுக்கும் அவர்களை தூண்டுகிறது என்பதையும் இது மிக தெளிவாக காட்டுகிறது. மனிதனின் படைப்பாற்றலும் அழிக்கும் குணமும் ஒரே புள்ளியில் சந்தித்த ஒரு வரலாற்று நிகழ்வு. மிக சரியான பகுப்பாய்வு. இந்த அலசலை முடிக்கும் முன் இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை நோக்கி ஒரு சிந்தனையை வீச விரும்புகிறேன். ஜெருசலேம் சிலுவை படையினரின் கைகளில் ஜூலை 15ஆம் தேதி வீழ்ந்தது. ஆனால் எகிப்திலிருந்து புறப்பட்ட பாத்திமுடுகளின் மாபெரும் உதவி படை சரியாக 1 மாதம் கழித்து ஆகஸ்ட் மாதம்தான் ஆஸ்கலோன் என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தது. காட்ஃப்ரேயின் தலைமையிலான சிலுவை படை அந்த பாத்திமுடு படையை ஆச்சரியமூட்டும் விதமாக தாக்கி வீழ்த்தியது. இது ஒரு மிக பெரிய வெற்றி அவங்களுக்கு. ஆமா, ஆனால் இதை கொஞ்சம் மாற்றி யோசித்து பாருங்கள். ஒருவேளை அந்த ஜெனோவா கப்பல்கள் ஜாஃபா துறைமுகத்திற்கு வராமல் இருந்து எகிப்து படை சில வாரங்கள் முன்னதாகவே, அதாவது ஜூலை மாத தொடக்கத்திலேயே ஜெருசலேமுக்கு வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இருபுறமும் எதிரிகளிடம் சிக்கி சிலுவை படை முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்குமோ? முதல் சிலுவை போர் வரலாற்றில் ஒரு மாபெரும் வெற்றி கதையாக பதிவாகாமல் ஒரு சாதாரண தோல்வி கதையாக மட்டுமே மாறியிருக்குமோ?
வரலாற்றின் பக்கங்களை ஒரு சிறிய காலதாமதம் எப்படி தலைகீழாக மாற்றி போடுகிறது என்பதை நீங்களே சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.